இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவா, முருகா, அப்பனே ஈஸ்வரா, இந்த கல்யாணம் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கிறதுக்கு நீதான்பா துணையா இருக்கணும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணும் மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு கிளம்பி ஆகணும். மீனா, சுதாகர், இந்த மாலையை எடுத்து ஆதிக்கும் மித்ராவுக்கும் போட்டு விடுங்க. சரி பாட்டி, எடுங்க. கொடுங்க. இந்தாம்மா. போம்மா. உங்க ரெண்டு பேரையும் பொண்ணு மாப்பிள்ளையா இப்படி பாக்கறதுக்கு தான் இவ்வளவு நாளும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இல்ல? சரி சரி, வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு, மண்டபத்துக்கு கிளம்பி போலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க. வாமா. மித்ரா, நீ நினைச்ச மாதிரியே தான் ஒன்னு நடந்துட்டு இருக்கே. இருந்தாலும் நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிருக்க. என்ன சொன்ன? நான் டென்ஷனா இருக்கேனா? என்ன பாரதி, லூசு மாதிரி உல்டாவா பேசிக்கிட்டு இருக்க? இப்போ டென்ஷனா இருக்க வேண்டியது நீதான். நீ என்கிட்ட வந்து இப்படி பேசுறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் எதுக்கு மித்ரா டென்ஷனா இருக்கணும்? எப்படியும் இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு தேவையில்லாம நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்? அது மட்டும் இல்ல, நீ ஆதி கூட நிக்கிறப்போ நான் தான் ஆதி கூட கல்யாண பொண்ணு மாதிரி நிக்கிறதா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பாரதி எப்பவுமே டென்ஷன் ஆக மாட்டான். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ஏற்கனவே ஆதி கூட ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது உனக்கு முன்னாடியே ஆதி கூட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். அதெல்லாம் ஒரு அழகிய நிலா காலம். அந்த நினைவுகளை நினைச்சு பார்த்துதான் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். திரும்பவும் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க போறதில்ல. அப்படியா? ஆசைப்படலாம், ஆனா பேராசெல்லாம் படக்கூடாது. சரி, அப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஆதி என் கழுத்துல கட்டுற தாலிய பாக்குற கண்குலா காட்சிக்கு நீ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிரு. பாய்.